ஒரு வழியாக தாவேக்காக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து இப்போது விசில் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. தாவேக்கா வந்து ரொம்ப நாளாக விசில் சின்னத்தை தான் கேட்டிருந்தாங்க. ஒரு வழியாக வந்து இன்னைக்கு, அதாவது 22/1/2026 அன்னைக்கு தேர்தல் ஆணையம் தாவேக்காக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. இனி தமிழ்நாடு எங்கும் பார்த்தீங்கன்னா விசில் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏற்கனவே எங்கே போனாலும் தாவேக்கா தாவேக்கான்ட்டு இந்த விடலை பசங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கோவிலுக்கு போனாலும் அங்கேயும் தாவேக்கா தாவேக்கா, தேட்டருக்கு படத்துக்கு போனாலும் டிவிக்கேன்றானுங்க. ஏன் போன வாரம் நடந்த அந்த ஜல்லிக்கட்டில் கூட பார்த்தீங்கன்னா டிவிக்கேன்ட்டு கத்தி தாவேக்கா கொடியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. சின்னம் வரத்துக்கு முன்னாலே அந்த ஒரு ஆட்டம். இப்போ சின்னமும் கொடுத்தாச்சா, இனி எங்கே போனாலும் விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த விசில் சின்னம் தான் வந்து விஜய் மைண்டில் இருந்ததோ என்னவோ, அதனால தான் வந்து விசில் போடுன்ட்டு பாட்டை கோட் படத்தில் வச்சார். பல இடங்களில் பார்த்திங்கன்னா விசிலையும் வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்துருப்பாரு. ஸோ டிவிக்கே நண்பர்களே, விசில் போட ஆரம்பிங்க. இப்போ சின்னம் கிடச்சதுனால இனிமேலாவது விஜய் வந்து சுறுசுறுப்பாக கூட்டணியெல்லாம் யார் யாரை சேர்க்கணுன்ற வேலையை ஆரம்பிப்பார்னு நினைக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் ஏற்கனவே வந்து திமுகவுக்கு போகிற மாதிரி தான் இருக்கிறாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் வந்து அவர் டிடிவி தினகரன் கூட வந்தாச்சு. அவங்களுமே பார்த்திங்கன்னா நாளைக்கு பெரிய மாநாடு நடத்தி அவங்களுடைய கூட்டணியை அறிவிக்க இருக்கிறாங்க. திமுகவுக்கு மாற்றாக தன்னை நினைக்கிற விஜய் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தாவேக்காக்கான எந்த ஒரு கூட்டணியை வந்து ஏற்படுத்துறதை பற்றி பேச்சே ஆரம்பிக்கலைங்க. ஏன்னா எல்லா கட்சியினையும் வந்து திமுக அதிமுக கூட வந்து மெதுவாக கூட்டணி சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அநேகமாக தாவேக்கா வந்து தன்னந்தனியாக தான் இந்த எலெக்ஷனை சந்திக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலுமே இப்போ ஒரு போன வாரம் ஃபுல்லாகவே பெரிய ரூமராக இருந்ததுங்க. தாவேக்கா வந்து இந்த தேர்தல் போட்டியிடாது, மெல்ல மெல்ல அவங்க இந்த தேர்தலில் போட்டியிலேருந்து விலகிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மீடியாவுடைய அந்த சொல்லெல்லாம் பொய்யாக்கி சின்னம் வந்து ஒதுக்கிச்சு. ஸோ இனி சுறுசுறுப்பாக வந்து பனையூர்லேருந்து விஜய் இறங்கி தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்யணும். நிறைய வந்து கட்சிகள் கூட்டத்தை நடத்தணும். அதை தவிர வந்து கூட்டணியை கிடுகிடுன்னு சேர்க்க ஆரம்பிக்கணும். எங்கே பார்த்தாலும் ஒரு தொகுதியிலும் பார்த்திங்கன்னா வேட்பாளரை பற்றி டிசைட் பண்ணணும். அதை தவிர வந்து எல்லா பூத்துலேயும் ஆளை போடுறதுக்கு ரெடி ஆகணும். நிறைய வேலை இருக்குது. அதனால் தாவேக்கா நண்பர்களே ரெடி ஆகுங்க.